Taste the Daily. ஐயாவுடைய பொற்பாதங்களை வணங்கி கோவை மாவட்ட செங்கல் உற்பத்தியாளர் சங்கம் சின்ன தடாகம் இணை செயலாளர் என்ற முறையிலே உங்களை சந்தித்து இந்த கோரிக்கை மனு அனுப்புவதிலும் உங்களை வாழ்த்துவதிலும் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகின்றோம். தடாகம் பகுதி எல்லாரும் அறிந்த பகுதிதான். கோவை மாவட்டத்தினுடைய செங்கல் நகரம் என்று அழைக்கக்கூடிய மிக பிரசித்தி பெற்ற ஒரு செங்கல் உற்பத்தி தடாகம். தடாகத்தில் 100க்கும் மேற்பட்ட செங்கல் சூளைகள் நடைபெற்றன. இங்கு இருக்கின்ற பூமிகள் எல்லாம் தரிசு நிலமாகத்தான் இருந்தது, ஒரு சில பகுதிகள் தவிர. அந்த பகுதிகளில் தான் மண்ணை அரசு குறிப்பிட்ட அளவு விதிமுறைக்குட்பட்டு மண் எடுத்து செங்கல் சூளை நடத்தி வந்தோம். ஐயா தங்களுடைய பொற்பீரியல்ல நம்முடைய சட்டமன்ற தொகுதி உறுப்பினர் அண்ணா அவர்கள், பேர்ஜி அண்ணா அவர்கள், எங்களுடைய அண்ணன் எஸ்பி வேலுமணி அண்ணா அண்ட் ஏகே செல்வராஜ் அண்ணா எல்லாத்துக்குமே தெரியும். சமூக ஆர்வலர்கள் தான் இந்த பிரச்சனையை எடுத்துட்டு வந்தாங்க. அந்த பிரச்சனைகள் வருகின்ற பொழுதெல்லாம் அண்ணனை நாங்கள் சந்தித்தோம். அண்ணா அவர்கள் உடனடியாக சம்பந்தப்பட்ட அதிகாரிகளையும் மாவட்ட ஆட்சியர்களையும் அழைத்து செங்கல் தொழில் செய்வதற்கு ஏதுவாக அவரிடம் பேசி எங்களை வழிநடத்தி சென்றார்கள். ஆனால் சமூக ஆர்வலர்கள் காத்திருந்து எப்பொழுது இந்த ஆட்சி முடியும் என்று பார்த்து முடியும் தருவாயிலே நீதிமன்றத்தில் வழக்கை தொடர்ந்தார்கள். அந்த வழக்கினுடைய தன்மைக்கேற்றவாறு ஆட்சி முடிகின்ற பொழுது மாவட்ட நிர்வாகத்தின் காரணமாக மூடுதல் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. இதனை எதிர்த்து நாங்கள் அனைத்து 100க்கும் மேற்பட்ட செங்கல் சூளைகள் ஆணையர் கனிமவளத்துறை சென்னை அவர்களிடம் மேல்முறையீடு செய்தோம். அந்த மேல்முறையீடிலே எங்களுக்கு விதிக்கப்பட்ட அபராத தொகையை நாங்கள் செலுத்தியுள்ளோம். மற்றும் ஆணையர் அவர்கள் நீங்கள் தொடர்ந்து இயக்க விண்ணப்பங்களை விண்ணப்பிங்கள் அப்படி என்ற ஒரு உத்தரவும் கொடுத்தாங்க. அந்த உத்தரவின் அடிப்படையில் நாங்கள் மாவட்ட நிர்வாகத்திடம் அப்ளிகேஷன் கொடுத்தோம் மீண்டும் முறைப்படி இயக்குவதற்கு. ஆனால் மாவட்ட நிர்வாகமோ அரசாங்கம் இதை கண்டுகொள்ளவில்லை. இன்றைய ஆட்சியில் இருக்கின்ற முதல்வர் துடிலூர் பகுதியிலே கண்டிப்பாக நாங்கள் விடியலாட்சி அமைந்தவுடன் உங்களுக்கு செங்கல் சூளையை விதிக்குட்பட்டு நடத்தி கொடுப்போம் என்று வாக்குறுதி அளித்தார்கள். ஆனால் இதுவரை எந்த ஒரு விடியலும் எங்களுக்கு ஏற்படுத்தவில்லை. 5 ஆண்டுகள் ஆகிவிட்டன. 100க்கும் மேற்பட்ட லட்சக்கணக்கான தொழிலாளர்கள் தொழில் இழப்பு. அங்கு இருக்கின்ற மலைவாழ் மக்கள் இவர்கள் எல்லாமே எங்க செங்கல் தொழிலை நம்பிதான் இருந்தாங்க. பக்கத்தில் இருக்கிற மாவட்டம் மக்கள் அனைவருமே செங்கல் தொழிலை நம்பிதான் இருந்தாங்க. இந்த வேலை இழப்பை நாங்கள் பலமுறை இந்த அரசிடம் நாங்கள் கதவு தட்டினோம், ஆனால் விடியவில்லை. ஆகவே இந்த மீண்டும் உங்கள் பொற்பாதங்களை வணங்கி இந்த கோரிக்கை நாங்கள் வைக்கின்றோம். எங்களுக்கு எந்த ஒரு தடையானையும் இல்லை. அரசு செய்ய முன்வருவதில்லை, முறையாக இந்த பிரச்சனையை கையாளுவதில்லை. தவறான சில கண்ணோட்டங்களை எங்களை பார்க்கிறார்கள். அண்ணனுக்கு நல்லாவே தெரியும், நம்முடைய சட்டமன்ற தொகுதி பிஆர்ஜி அண்ணாவுக்கு தெரியும், எஸ்பி வேலுமண்ணாவுக்கு தெரியும், ஏகே செல்வராஜ் அண்ணாவுக்கு தெரியும். இந்த தடாகம் பகுதி மூடுதல் உத்தரவினுடைய எதிரொலி தமிழகம் முழுவதும் 8 ரூபாய்க்கு தான் நாங்கள் செங்கல் வித்துட்டு இருந்தாங்க. இந்த கோவை மாவட்டம் மற்றும் நியர்பை டிஸ்ட்ரிக்ட் எல்லாமே இன்னைக்கு 12 ரூபாங்க ஐயா, 12 ரூபாய் உயர்த்தி இருக்காங்க. இந்த விலையேற்றம் தடாகத்தினுடைய செங்கல் சூளை நிறுத்தத்தின் எதிரொலியாக தான் பண்ணியிருக்காங்க. அதனால நாங்க எங்களுடைய விதி சட்டத்துக்கு உட்பட்டு நாங்கள் நடத்த எல்லாருமே தயாராக இருக்கோம். ஆனால் அரசு முன்வருவதில்லை. தங்களுடைய வருகின்ற ஆட்சியிலே உங்கள் ஆட்சி தான் அமையும் என்பது எந்த விதமான ஐயப்பாடு இல்லை. உங்களை வாழ்த்துவதிலும் பெருமை கொள்கின்றோம். நீங்கள் வந்த உடனே நீங்கள் கண்டிப்பாக எங்கள் பகுதியில் மூடப்பட்ட செங்கல் சூளைகளை திறப்பதற்கு ஆவணம் செய்ய வேண்டும் என்று மீண்டும் ஒருமுறை உங்கள் பிற்பாதங்களை வணங்கி இந்த கோரிக்கை மனுவை கோவை மாவட்ட செங்கல் உற்பத்தியாளர் சங்கத்தின் சார்பாக நான் உங்களுக்கு அளிக்கின்றேன். நன்றி, வணக்கம்.